போய் அப்பாவிற்கு உதவி செய் பாபு. சரிம்மா. பாபு, நாம் மாடுகளை இப்பொழுது மேய்க்கும் இடத்தில் தான் விட்டுள்ளேன். விளையாடி கொண்டு மறந்து விடாதே. பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து வா. சரிங்கப்பா. அப்பா, எங்கேயும் நான் விளையாட போல, இங்கேயே இருக்கேன். நம்ம பாட்டுக்கு மாடுகளை விட்டுட்டு விளையாட போயிட்டோமே, வரக்கு வேற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் மாடுகள் வீட்டுக்கு போயிடுச்சா, எங்கே இருக்குன்னு வேற தெரியலையே. சீக்கிரம் ஓடு பாபு, போய் பாரு. இன்னும் இங்கிருந்த மாட்டை காணும். எங்கள் அப்பா வந்து என்னை அடிக்க போகிறாரே. அம்மா அம்மா அம்மா, இங்கே இருந்த மாடுகளை காணும்மா. ஏங்க, சும்மா பிள்ளைய திட்டாதீங்க, போய் பாருங்க. என்ன கோவிந்த், உன் மாடுகளை நீ தேடிட்டு இருக்கியா? இப்போ தான் அந்த வழியாக புலி உன் மாடுகள் எல்லாத்தையும் துரத்திட்டு ஓடுச்சு. என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? அந்த மாடுகளை காப்பாற்றலையா? என்னப்பா சொல்கிற? புலிக்கிட்ட போய் நான் சண்டையாக போட முடியும்? ஆமாம், அதுவும் சரிதான். எந்த வழியாக தான் போச்சு, அதையாவது சீக்கிரம் சொல்லுங்களேன். எல்லாம் அந்த சைடு காட்டு வழியாக தான் போச்சு. சீக்கிரம் போய் பாரு, இல்லைன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு தீத்துரும் புலி. சீக்கிரம் போ. சரிங்க சரிங்க, நான் போய் பார்க்குறேன் என்னதான் ஆச்சுன்னு. சரிப்பா, சீக்கிரம் போ. சும்மா நின்று பேசிக்கிட்டே இருக்காத. சரிங்க, நான் போய் பார்க்குறேன். நீங்களும் இங்கே சும்மா நின்றுட்டு இருக்காம புலி வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிருப்பாரு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போப்பா. கோவிந்த், இது வரைக்கும் புலிக்கிட்ட சிக்கின மாடுகளை யாராலையும் காப்பாற்ற முடிஞ்சதில்லை. நீ தான் வீரமாக இருந்து இதுகளை எல்லாம் காப்பாற்றிருக்க. இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாடுகளை எல்லாம் பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காரு. உன்னுடைய தைரியத்துக்கு பாராட்டுக்கள் கோவிந்த். நீ அலட்சியமாக இருந்தனால அப்பாவுக்கு பாரு எவ்வளவு சிரமம்னு. நீ இனிமேல்